எதுக்கு கூப்பிட்டனா, நான் கூப்பிட்டா முருகன் வருவான் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக கூப்பிடல. முருகா, உன்னையவே பக்தன் கூப்பிட்டா வர மாட்டான்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக வா. பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு, முருகன் வரவே இல்லை, வரவே இல்லை. ஏன் தெரியுமா? இவன் காளி உபாசகன்ல சம்பந்தானன். இவன் என்ன பண்ணா, காளி மந்திரம் எல்லாம் சொல்லி உன் பையனை விட்டுட்டு அதை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டான். அதனால அன்னை பார்வதி தேவி என்ன பண்ணா, முருகனை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டான். முருகன் வரல. அருணகிரியார் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானத்தால பார்க்கிறார், முருகனை பார்வதி தேவி கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இப்பதான் பாடினார், அதல சேடனார் ஆட, அகில மேரு மீதாட, அபினக்காளி தானாட, அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட, அருகு பூத வேதாளம் அவையாட, மலரில் வேதனார் ஆட, மதுர வாணி தானாட, மருவு வானுலர் ஆட, மதியாட, வனஜ மாமியார் ஆட, நெடிய மாமனார் ஆட, மயிலும் ஆட, நீயும் ஆடி வரவேணும் முருகா. பாடினாரா? மயிலும் ஆட, மயில் தோகையை விரிச்சிருச்சு. மயிலும் ஆட அப்படின்னாரா, மயில் தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. முருகனை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த பார்வதி தேவி, ஐயோ இந்த மயில் எவ்வளோ அழகா ஆடுது அட அப்படின்னால முருகன் ஓடி வந்துட்டான். வந்து எப்படி காட்சி கொடுத்தான் தெரியுமா? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல சம்பந்தாண்டான், நீ கூப்பிட்டா முருகன் வருவானா, வர சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு அருணகிரியார்ட்ட கேட்டப்போ, கம்பத்து இளையனார் சந்நிதின்னு இன்னைக்கும் இருக்கு திருவண்ணாமலையில. நேற்று நான் போயிருந்தேன், அங்க ஒரு தூண்ல முருகன் காட்சி கொடுத்தான்.